வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நான் நம்புறேன். ஏன்னா எனக்குமே கொஞ்ச நேரம் அப்படிதான் இருந்தது. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த பத்தி தான் நான் இப்போ பேச போறேன். அதாவது நம்மளுடைய ஒரு நேற்று புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலையில இருந்து ஒரு மதியத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்தியாவிலே, அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆன்லைன் சூதாட்டத்தை பேன் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்தியால காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேட்லயுமே ஆன்லைன்ல விளையாடக்கூடிய எல்லா விளையாட்டையுமே தடை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதுல இருந்தே நம்ம நண்பர்கள் எல்லாருமே டெலகிராம்ல இருந்து யூடியூப்ல இருந்து எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன ப்ரோ இதுல ட்ரீம் லெவனும் பேன் பண்ணுவாங்களா, மை லெவன் சர்க்கிள் பேன் பண்ணுவாங்களா, அது வேற இது வேற தானே அப்படின்னீங்க. பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச நியூஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் கேம்ஸ் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்டே முடிவு பண்ணிட்டாங்க. எப்போதுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகும், அதை ரெகுலேட் பண்ணி அனுப்புவாங்க, அது வேஸ்டா போயிடும். பட் மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா இந்த முதல் முறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சட்டம்? ஆன்லைன்ல விளையாடக்கூடிய, காசு கட்டி விளையாடக்கூடிய, அது இந்த ஃபேண்டசி கேம்ஸ், அது இந்த பெட்டிங் எல்லாமே பொதுவா கொண்டு வர்றாங்க. அதனாலதான் இப்போ ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு. அதனால காசு கட்டி நம்ம எந்த ஒரு கேமுமே நம்ம விளையாடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்லாம் உடனே பண்ண முடியாது. இன்னைக்கு கொண்டு வந்துட்டு நாளைக்கே அது அமல்படுத்த முடியாது. அதனால இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பில்லு, அது முதல்ல எப்பவுமே நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரணும், அது பில்லு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோக்சபால போகுது. லோக்சபால பெரும்பான்மையான பேர் அந்த சட்டத்துக்கு ஆதரிக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல யாருமே எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கேட்கறது என்ன, பேன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால இந்த சட்டம் கொஞ்சம் காரசாரமா இருந்தாலும் உடனடியா பாத்தீங்கன்னா இந்த பில்லு பாஸ் ஆயிடுது. அப்போ இது உடனே நம்மளுடைய சட்டத்துக்கு உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அடுத்து எங்க போகும் அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு போகும். ஸோ அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர போறோம், இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஓட்டு எடுப்பாங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இதுல வின் பண்றதுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா இது கொண்டு வரதே சென்ட்ரல் மோடி கவர்மெண்ட் தான் கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தான் மெஜாரிட்டியும் இருக்கு. ஸோ அப்போ இந்த பில்லு ஈஸியா பாஸ் ஆயிடும். ஸோ அப்படி பாஸ் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த பில்லு டைரக்டா பிரசிடென்ட் கிட்ட போகும். ஸோ பிரசிடென்ட் கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே சைன் வச்சிருவாங்க இந்த பில்லுக்கு. ஸோ பிரசிடென்ட் போய் சைன் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பில்லு ஒரு சட்டமா அங்கீகரிக்கப்படும். ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கூடிய சீக்கிரத்தை கண்டிப்பா பேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு. ஸோ அதுதான் சொல்லி ஒன்ஸ் இந்த பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இந்தியாவில் ஆன்லைன்ல காசு கட்டி விளையாடக்கூடியது இல்லீகலா மாறிடும். இவ்வளவு நாள் லீகலா இருந்தது, இதுக்கப்புறம் இல்லீகலா மாறிடும் அவங்க சைன் வச்சதுக்கு அப்புறம். ஸோ மோஸ்டா 99.9% இந்தியாவில் உள்ள அனைத்து ஆன்லைன் கேம்ஸும் பேன் பண்ணதான் போறாங்க. இதுல நம்ம ட்ரீம் லெவன் தான், ட்ரீம் லெவன் கிடையாது, இல்ல ரம்மி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஓவராலா நீங்க ஆன்லைன்ல துட்டு கட்டி விளையாடக்கூடிய எல்லா கேம்ஸையுமே பேன் தான் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு ஒருவேளை இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், மேபி நமக்கு வாய்ப்பு இருந்தா இப்போ நம்மளுடைய ட்ரீம் லெவன் கம்பெனியோ இல்ல மை லெவன் சர்க்கிள் கம்பெனியோ இல்ல ஒரு லூடோ கம்பெனியோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் நடக்கும். இவங்க தரப்பு நியாயத்தை இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. அது போக நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இப்போ ட்ரீம் லெவன்னா அதுல நிறைய அந்த கம்பெனில நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு மை லெவன் சர்க்கிள் இருக்குன்னா அதுல ஏகப்பட்ட பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கம்பெனிலையும் நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வேலை இல்லாம போயிடுவாங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க, இல்ல ரெகுலேட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பேன் பண்ணணும்னு சொல்லும் போது கோர்ட் என்ன பண்ணாங்க, நைட்டு 12 மணில இருந்து 5 மணிக்கு தான் அதிகமா பண இழப்புகள் நடக்குது. ஸோ அப்போ அந்த டைம்ல பேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த டைமை யாருமே ஆப்பை யூஸ் பண்ண முடியாது நம்மளால. ஸோ 12 to 5 ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஏதாச்சும் ரெகுலேட் பண்ணி கூட மேபி ஃபியூச்சர்ல வரலாம், வராம கூட போகலாம். பட் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கணிசமான குறைவா தான் நான் பாக்குறேன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் எப்போதுமே உங்ககிட்ட சொல்லுவேன், ஒரு ஃபேண்டசி நம்ம விளையாடுறோம், ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நம்ம விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்.
அது போக இதை வந்து உங்களுடைய பிசினஸ் ஆகவோ எதாவோ எடுத்துக்காதீங்க. இதுதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் இதுல வந்தோடனே நிறைய சம்பாதிக்கணும் ப்ரோ, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் விட்டீங்கன்னா இப்போ டப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 நாள்ல உங்களுக்கு வேலை இல்லாம போயிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லுவேன், நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேன், என்னோட அடிஷ்னல் ஜாப்பா தான் இந்த யூடியூப் வந்து நான் ஆசைப்பட்டேன். சும்மா ஆரம்பிக்கும் போது 500 பேர் இருந்தாங்க, அப்புறம் 50,000 பேர் ஆனாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு பிடிச்சி நான் யூடியூப் பண்றேன். பட் என்னுடைய ப்ரொஃபஷனலா வந்து நான் யூடியூப் வச்சதே இல்லை, அதுவும் இந்த சைட்டை வச்சதே இல்லை. இது எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா நான் பார்த்து பண்ணது. ஸோ அதுல எனக்கு நீங்க நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ அதனால நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். பட் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறதுனால தான் நான் முன்னாடியே சொல்லுவேன், இதை உங்களுடைய பிரைமரி ஜாபா வைக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போங்க, இது செகண்டா கூட நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஏன் அப்போ அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன், ஏன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்குள்ள புதன்கிழமை இப்படி காலையிலே நியூஸ் பரவுது, புதன்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே இந்த மாதிரி நியூஸ் பில் வந்து பாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாலே பாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு. பிரசிடென்ட் கிட்ட போன உடனே சைன் வச்சு சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா மெஜாரிட்டியான கவர்மெண்ட் தான் இருக்கு, ஒரு வீக்கான கவர்மெண்டோ மேல இல்ல. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அவங்க தான் இந்த இதை கொண்டு வர்றாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுதான் கொண்டு வர்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அது எப்படி இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை பாதிச்சிருமே, 20,000 கோடி வருமானம் வருதா? வருமானம் வருது, இல்லைன்னு சொல்லல. பட் மக்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம். ஏன்னா இவங்க கொண்டு வந்ததுதான் ஃபைனல் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க கேஸை கொண்டு போவாங்க, அங்க கொடுக்குற டிசிஷன் தான் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விளாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நானே விளாண்டுட்டு தான் இருக்கேன். காரணம் என்ன, இன்ன வரைக்கும் இன்னைக்கு டேட் ஆன் டேட் வரைக்கும் நமக்கு வந்து பேன் அப்படிங்கிற எந்த ஒரு நியூஸும் வரல. ஸோ நீங்க வந்து உடனே பதறாதீங்க. உங்களுக்கு இப்போ ஏதாவது காசு வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே ஐயோ போயிருமா அப்படிலாம் நினைக்கிறேன். நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு அட்லீஸ்ட் இப்பவே பேன் பண்ணிட்டானாலும் 1 மாசம் காலம் வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. நம்மளுடைய விட்ராவல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப அவசரப்பட்டு பயந்துக்கிட்டு உடனே எடுத்துக்கிட்டு அது உடனே நைட்டு 12 மணிக்குமே விட்ராவல் கொடுக்குறது, அங்க பார்த்தா பிறகு வரலன்னு சொல்லி அதுக்கு ஒரு 4-5 பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது. ஸோ அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னதுதான், அது ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா எல்லா இதுவுமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கடைசியா ஒருவேளை இதோட முடியுது அப்படின்னாலும் அது வரைக்கும் நான் உங்க கூட இருந்துட்டு தான் போவேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நான் ரெகுலரா நம்ம யூடியூப் சேனல் உள்ள இந்த வீடியோ போடலன்னா நிறைய இதுல பேசுற மாதிரி அங்க பேச முடியாது, ஏதாச்சும் அது இதுன்னு பண்ணிடுவாங்கன்னு பயம்தான். ஸோ அதனாலதான் இதுல ஓப்பனா எல்லாத்தையும் பேசியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்ல சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ பேன் ஆகாதுன்னு நம்புவோம். ஸோ பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு இது பண்ணதும் போது அதுக்கு நம்ம உட்பட்டு தான் போகணும். அது அவங்க பண்றாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் தப்பான வழிகளில் விளாண்டோம் அப்படின்னா பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டுருவாங்க, 2 வருஷம் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. யாரும் அசால்ட்டான்னு நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கவர்மெண்ட். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அப்படி விளாண்டுக்கலாம், இப்படி விளாண்டுக்கலாம்லாம் நினைக்காதீங்க. ஒன்ஸ் பேன் பண்ணிட்டாங்கன்னா அது கிட்டேயே போயிடக்கூடாது. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா நீங்க போயிட்டு தெரியாம விளாண்டீங்கன்னா கூட, இல்ல நானே ப்ரொமோட் பண்ணாலும் கூட எனக்கும் பனிஷ்மெண்ட், உங்களுக்கும் பனிஷ்மெண்ட். ஸோ அதனால அந்த மாதிரி தப்ப நம்ம யாருமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு சின்ன வீடியோ. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா ஏதாச்சும் தகவல் இருந்தா அப்படி ஏதாச்சும் வந்தா நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபேண்டசி விளையாடுற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.